உலகெங்கும் உள்ள ரெட்ரோ ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க வித்யா கார்த்திக். தொடர்ந்து ஒவ்வொரு மாதமும் எனக்கு எப்படிலாம் இருக்குன்ற மாதிரி நிறையா ராசி பலன்கள் பார்த்துக்கிட்டே வரோம். நீங்களும் நிறைய ஆதரவு கொடுத்துட்டு வரீங்க. அதை தொடர்ந்து இந்த வருடம் 2026வது வருடம் பிறக்கவிருக்கக்கூடிய பராப வருட தமிழ் புத்தாண்டு ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் எப்படியெல்லாம் இருக்க போகுது, என்னவெல்லாம் பண்ண போகுது, மாச பலனை தாண்டி இந்த வருஷ பலன் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக, அதுவும் தமிழ் புத்தாண்டு ரொம்ப முக்கியமா அப்படின்னு பார்த்தா 100 விழுக்காடு என்னை பொறுத்த வரைக்கும் ஆமாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆங்கில புத்தாண்டு அப்படின்றதெல்லாம் சும்மா, தமிழ் புத்தாண்டு தான் அக்யூரேட்டாக என்ன நடக்க போகுது, உலகம் எப்படி இருக்க போகுது, நமக்கு என்ன மாதிரியான வாழ்வியல் இருக்க போகுது. ஏன்னா சூரியனுடைய பயிற்சியை வைத்து தான் நம்ம மாத பலன்கள் கணித்துட்டே வரோம் இல்லையா? அப்போ சூரியனுடைய நகர்வு இந்த 12 மாதங்களுக்கும் 12 இடங்களுக்கு போயிட்டு வர்றது தான் ஒரு புத்தாண்டு முடியக்கூடிய கால அளவு. அப்போ தமிழ் புத்தாண்டின் வழி நம்ம கணிக்கக்கூடிய கணிப்பு அப்படின்றது மினிமம் ஒரு 30லேருந்து 40 விழுக்காடு நமக்கு ஒத்துப்போவதாக இருக்கும். மற்றவையெல்லாம் உங்கள் சுயஜாதகம் தான் இம்பேக்ட் பண்ண போகுது. ஸோ கோச்சாரத்தெல்லாம் நம்ம பார்த்தாச்சு. இப்போ ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் என்னவெல்லாம் செய்ய போகிறது, என்ன மாதிரிலாம் இருக்க போகுது, இந்த ஒரு வருடம் நான் நினச்சதெல்லாம் வாங்கிடுவேனா அப்படின்னு வாங்க பார்க்கலாம். இருக்கக்கூடிய இந்த தமிழ் புத்தாண்டு ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் எப்படிலாம் இருக்கு, என்னவெல்லாம் பண்ண போகுதுன்ற மாதிரி பார்த்துட்டே இருக்கும். அந்த வகையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய ராசி என்னவென்றால், தன்னுடைய குடும்பத்திற்காகவே அத்தனை தேவனும் செய்ய காத்து கொண்டிருக்கும் கும்பராசி நேர்களுக்கு. ஸோ கும்பராசி நேர்களுக்கு எப்படி இருக்க போகுது, என்னவெல்லாம் பண்ண போகுது, என்னதான் ஏன் பண்ண போகுது, பிரச்சனை சரியாயிடுமா? நிறைய நானும் மாட்டிக்கிட்டேன். ஆனால் நல்ல வேளை ஏதோ தப்பிச்சிட்டேன். ஆன்லைன் ஸ்கேனில் மாட்டுற மாதிரி வந்தேன், எஸ்கேப் ஆகிட்டேன் மேடம் அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட் பண்ணி, நிறைய பேர் சொன்னீங்க ஃபோன் பண்ணி. இன்னும் ஒரு 4 மாதம் கொஞ்சம் அப்படி தான் இருக்குது. நான் 6 மாதமாக கூவிட்டு இருக்கேன், கும்பம் கவனம் கவனம் கவனம். தலைக்கு தலைப்பாகையோட போச்சுன்ற மாதிரி குரு ஏதோ பார்வை கொடுக்கறனால ஓரளவுக்கு தப்பிச்சாச்சு. இப்போ குருவோட பார்வையும் இல்லை, கொஞ்சம் கவனம் அந்த ஒரு விஷயத்துல மட்டும். மற்றபடி 2ஆம் இடத்திற்கு குருவோட பார்வை, அதோ தான் வீட்டுக்கு தானே பார்வை கொடுக்கக்கூடிய பாக்கிய பார்வை. வேற என்ன வேணும்? வருமானம் தாறுமாறா இருக்கும். எழுதி வச்சுக்கோங்க, கும்பராசிக்காரங்க ஃபாரின்ல இருந்தா இங்கே வருவீங்க, இங்க இருந்தா ஃபாரின் போவீங்க, போயே தீருவீங்க. கும்பராசிக்காரருக்கு தசாபுத்தி நன்றாக இருக்கிற பட்சத்தில் கண்டிப்பாக வெளிநாடு போவதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்கு. வெளிநாட்டில் இருக்கவங்க இங்கே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. சில பேருக்கு வேலை போகும். அதுதான் நான் பார்த்தேன். வித்யா மேடம் நல்லா இருக்குன்னு கும்பராசிக்காரங்க சொல்லிட்டாதான் நான் என்ன பண்ணிட்டோம். வேலை போகும், ஆனால் அதை விட அதிகமாக வேலை கிடைக்கும். சில பேருக்கு வேலையில் இடம் மாற்றக்கூடிய டிபெண்ட்ஸ் அப்பான் உங்களுடைய தசாபுதி தான், உங்களுடைய லேட்டரல் ஹாரோஸ்கோப்ல எப்படி இருக்குன்றதை பொறுத்து தான் நடக்கும். ஏன்னா 2ல் சனி இருக்கிறது ஒரு வகையில் சூப்பர் தான். ஆனால் குரு இப்போ உங்களை பார்த்துட்டு இருக்காங்க, பெருசாக ஒன்றும் பிரச்சனை வரப்போகிறது இல்லை தான். இருந்தாலும் இந்த ராகு கொஞ்சம் கெட்ட பையனாக இருக்கான். என்ன பண்ணுறது? ராகு கூட ஒத்துக்கலாம் போல. இந்த 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது எவன் மூலமாவது உங்களுக்கு பிரச்சனையை கொடுத்துக்கிட்டே இருக்கான். எனக்கு மட்டும் எங்கேருந்துடா நீங்கள்லாம் வருவீங்கன்ற மாதிரி பிரச்சனை வருது. யாரும் காரணம் இல்லை, பாவம் சனியெல்லாம் இல்லை. இந்த 8ஆப்ல இருக்கிறல கேது அவர் தான். ஏன் எல்லாரோடைய மனிதருடைய பழகி கொண்டு, நீ ஏற்கனவே அம்மானுஷத்தை உணரக்கூடிய ஆள் அல்லவா, ஏன் கூட ஜாயின் பண்ணிக்கோன்னு கேது உங்களை கூப்பிட்டுக்கிட்டே இருக்கான். நிறைய இன்ட்யூஷன் பவர். அட போங்கடா, பேசாம நிம்மதியாக உட்காந்தா போதுன்ற மாதிரி நிறைய கும்பராசிக்காரங்க இப்போ மன அளவில் டென்ஷனாக ஆரம்பிச்சிட்டீங்க. இந்த சாமியார் ஆறுறது ஒரு ரகம், சாமியார் ஆக்கப்படுறது ஒரு ரகம். நான் கிளைண்ட்டை சொல்லுவேன் அந்த மாதிரி. இந்த கும்பராசிக்காரங்களே 1 வருஷமா சாமியார் ஆக்கப்பட்டு கொண்டிருக்கிறார் கேது. முடிஞ்சான்னு பார்த்தா இல்லை, பாவம் குரு வேற பார்த்து ஏய் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. பட் ஸ்டில் இப்போ ஒரு 4 மாதங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம். ஃபினான்ஷியலாக சூப்பராக வந்துடுவீங்க. 2ஆம் இடத்துக்கு குரு பார்வை இருக்கும்போது பண ரீதியாக இருந்த பிரச்சனை சரியாக போகுது. ஃபினான்ஷியலாக பிரச்சனை இருந்த கும்பராசிக்காரர்களுக்கு ஃபினான்ஷியல் க்ரோத் கிடைக்க போகுது. நிறைய நல்லவே நடக்க போகுது. கும்பத்துக்கு புதுசாக வீடு வாங்குவீங்க, இடம் வாங்குவீங்க, கார் வாங்குவீங்க. பழைய காரை கொடுத்துட்டு புது கார் வாங்குவீங்க, புது வாகனம் வாங்குவீங்க, வண்டி வாங்குவீங்க. நிறைய சொசைட்டியோட கனெக்ட் ஆவீங்க. திடீர்னு இன்ஸ்டா ஐடி ஓப்பன் பண்ணுவீங்க, திடீர்னு ஃபேஸ்புக் ஓப்பன் பண்ணுவீங்க, திடீர்னு ஏதோ நடக்கும். நிறைய ஃபோன் வாங்குவீங்க. எல்லாம் நல்லா இருக்கு, நினச்சதெல்லாம் நடக்க தான் போகுது. ஆரோக்கியத்தில் மட்டும் கவனமாக இருக்கணும். 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது உங்களுடைய ஸ்பௌஸோட உடல்நிலையை செக் வச்சுட்டு இருக்காரு, அதை மட்டும் பார்த்துக்கோங்க. மற்றபடி எல்லாம் நல்லா இருக்கு. தொழில் மாறலாமா? தாராளமாக மாறலாம். 2ஆம் இடத்துக்கு குரு பார்வை, நல்ல தொழில் கிடைக்கும். சுய தொழிலுக்குள்ளே போகிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும். நிறைய பேர் காமர்ஸ் பண்ணுவீங்க. குழந்தைங்களோடு பழகிறதுக்கான வாய்ப்பெல்லாம் கிடைக்கும். கும்பத்துக்கு இன்ட்யூஷன் பவர் ரொம்ப அதிகமாக இருக்கும் கும்பராசிக்காரர்களுக்கு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கும்பராசிக்கார பெண்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. குடும்பத்தை நடத்தி இழுத்து கொண்டு போய் உச்சாண்டில் உட்கார வைக்கிற தன்மை கும்ப பெண்களுக்கு தான் உண்டு. இந்த தடவை இன்னுமே சூப்பராக செய்வாங்க. அது ரொம்ப நல்ல டிரான்ஸ்ஃபர்மேஷன்.
இந்த 6ல குரு ஊர்ல பகை, அதனால வாயை திறக்காம இருக்கிறது பெட்டர். நீங்க ஏதாவது திறந்தீங்கன்னா அது ஏதாவது கொண்டு போய் முடியும். எதுக்கு அடுத்தவங்களுக்கு அட்வைஸ் பண்ணிட்டு நம்ம வாழ்க்கையை எதை நோக்கி போகுதுன்னு தெரியல. அதனால அட்வைஸ் பண்றது மட்டும் கொஞ்சம் நிப்பாட்டிக்கங்க. நீங்க என்னதான் பண்றாலும் அவங்க பண்றதுதான் பண்ண போறாங்க. அதனால கொஞ்சம் அட்வைஸ்லாம் பண்ணாதீங்க. யாராவது உங்களுக்குன்னு அட்வைஸ் பண்றதுக்குனே வருவாங்க, வேற வழியில கேட்டுதான் ஆகும். நம்மளுக்கு கீழே இருக்கலாம் உங்களுக்கு அட்வைஸ், இந்த நண்டு சிண்டெல்லாம் அட்வைஸ் பண்ணுது பாருன்ற மாதிரி தான் இருக்கு. அது இன்னும் கொஞ்சம் நீடிக்கும். அதனால அதுல டென்ஷன் ஆகி கொதிச்சு கொப்பளிக்காதீங்க. 60 வயசு தாண்டி சிம்மராசி பெண்கள், சரியா? நான் மாமியாராக்கும் நான் மாமனாராக்கும் நீ எப்படி என்கிட்ட சொல்ல போச்சு? சனி சொல்ல வைப்பார், உங்க ராசிநாதன் தான். அதனால வந்து நீங்க அதுலலாம் டென்ஷன் ஆகாதீங்க. எதுக்கு நான் கும்பத்துக்கு இப்படி சொல்றேன்னா, ரியாலிட்டியை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா சில விஷயத்த பண்ணிடுவீங்கல்ல. ஸோ கும்பராசிக்காரர்களுக்கு குழந்தைகள் மீதான வருத்தங்கள்ல இருந்து வெளில வருவீங்க. அதுதான் எனக்கு தெரிஞ்சு நிம்மதி. என் பிள்ளைக்கு கல்யாணம் நடக்கல, என் பிள்ளை வேலை பார்க்கல, என் பிள்ளை படிக்கல, என் பிள்ளை ஊருக்கு போல, என் பிள்ளைக்கு குழந்தை பிறக்கல, என் பிள்ளை இதெல்லாம் என் பிள்ளை நீ கவலைப்படுறன்ற அளவுக்கு நல்லது கொடுக்க போறாரு கடவுள். திருமணம் ஆகாத கும்பராசிக்கார வீட்டுல திருமணம் நடக்க போகுது, குழந்தை பேர் கிடைக்க போகுது, வெளியூர் வெளிநாடம் போயிட்டு வர போறீங்க, ஜாலியா சுத்திட்டு வர போறீங்க, பிரச்சனைல இருந்து வெளில வர போறீங்க, பண காசு வரப்போகுது, உங்களை நீங்க இன்வெஸ்ட் பண்ணி சில விஷயத்தை ரெடி பண்ணுவீங்க, குடும்பத்தோடு சேர்ந்து வேலை தொழில் பண்ண போறீங்க, அதன் மூலமாக நல்லது நடக்க போகுது. 7ஆம் இடத்துல கூடிய கேது, கொஞ்சம் கவனமா இருங்க. செப்டம்பர் அக்டோபர் வரைக்கும் அமைதியா இருங்க, புது பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு. அதுக்கப்புறம் பண்ணுங்க. எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் வெற்றி அடி தான். அடுத்து அவர் 6க்கு போவாரு. 6ல் தனித்த கேது, பெருத்த படம், கவலையே படவானா, எல்லாம் சக்சஸ். அது வரைக்கும் மட்டும் கொஞ்சம் கவனமா இருந்துட்டா போதும். ஸோ கும்பராசிக்காரர்களுக்கு குதூகலமாக இருக்கக்கூடிய வருடமாகத்தான் இந்த வருடம் இனிதே மலர காத்திருக்கிறது. படிக்கிற பிள்ளைங்க சூப்பரா படிப்பீங்க. திருமணம் ஆகாத கும்பராசிக்காரர்களுக்கு திருமணம் நடந்தே தீரும். லவ் மேரேஜ் நடக்கும். ஆமா, கண்டிப்பா நடக்கும். குருவே சிற்றின் பதிபதி தான். நம்ம நிறைய சூட்சமா அப்புறம் பேசுவோம், இப்போ பப்ளிக்கா வேணாம். நிறைய நல்லது கொடுப்பாரு, குழந்தை பிறப்பு கிடைக்கும், வீடு வாங்குவீங்க, இஷ்டப்பட்ட மாதிரி வீடு வாங்குவீங்களே, வீட்டை அழகுபடுத்துவீங்க. வீட்டை அழகுபடுத்துறதுக்கு இப்போ ஏதாவது ஆர்டர் போட்டு வச்சிருப்பீங்க. நிறைய கத்துப்பீங்க, கலைகள் கத்துக்கிறதுக்கான வாய்ப்புகள் கும்பத்துக்கு உண்டு. புதுசா கத்துப்பீங்க, சில விஷயங்களை புதுசா கத்தி லைஃப்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணுவீங்க. பண வரவு உங்களை தேடி வரும். ரொம்ப நல்லா இருக்குப்பா, நெகட்டிவா எதுவும் இல்லை. 40 வயசுல 60 வயசு இருக்கக்கூடிய கும்பராசிக்காரர்கள் கொஞ்சம் வீட்டில் கொஞ்சம் அமைதியா இருங்க. செப்டம்பர் அக்டோபர் நவம்பர்லாம் கொஞ்சம் பார்த்து பேசுங்க. அடுத்தவங்களுக்கு அட்வைஸ் பண்ண வேணாம், அதை நான் முன்னாடியே சொல்லிட்டேன். அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் தேவை. இன்வெஸ்ட்மெண்ட் தயவு செஞ்சு இப்போதைக்கு வேண்டாம். எதாக இருந்தாலும் ஆஃப்டர் செப்டம்பருக்கு மேலே பார்த்துக்கோங்க. மற்ற எல்லாமே சூப்பராக இருக்குது கும்பராசிக்காரர்களுக்கு. என்ன தெய்வத்தை வழிபாடு செய்ய வேண்டும்? கும்பராசிக்காரங்க சங்கரங்கோவில் இருக்கக்கூடிய கோமதி அம்மன் வழிபாடு மிகச்சரியான ராஜயோகத்தை தரும். முடிஞ்சு அங்கே இருக்கக்கூடிய புத்தை போய் பார்த்துட்டு நாகராஜனை வழிபட்டு அங்கே இருக்கக்கூடிய புத்து மண்ணை எடுத்துட்டு வாங்க. அந்த வில்லையெல்லாம் கொடுப்பாங்க, அதெல்லாம் வாங்காதீங்க. அங்கே மண் இருக்கும், அதை போய் எடுத்துட்டு வந்து தினம் நெத்தில வைங்க. முடிஞ்சு அது கலந்து கொடுங்க, வியாதியே சரியாகும். அவளுக்கு அவ்வளோ ஒரு சிறப்பு உண்டு. ஆவுடைத்தாய்னு பேர் அம்பாளுக்கு. ஆவுடனாலே பசு, பசுனாலே பால், பால்னா காசு. சும்மா சொல்லலை. கும்பராசிக்காரர்களுக்கு அங்கே சுக்கிரன் உச்சமடைகிறார். சுக்கிரன் எல்லாம் பசுக்காரகத்துவம் தான். கோமதி அம்மன் கோயில் போயிட்டு அதில் காசு வரும். போயிட்டு வாங்க, போயிட்டு வந்து அம்மாட்ட கேட்டு வாங்க, அம்மா கொடுத்துருமா அப்படின்னு சொல்லுங்க, அம்மா கொடுத்துருவா. அவளை பார்க்கறதுக்கே கொள்ளை அழகாகும். கும்பராசிக்கார பெண்கள் இந்த தடவை வேற லெவலில் பணம் சம்பாதிக்கக்கூடிய ஆட்களாக மாற போயிருங்க. நீங்கள் ஒரு தொழில் முனைவராக உருவாவீங்க. உங்கள் பேரில் கடன் வாங்கப்படும். ஆமாம், கடனுக்கு மட்டும் உங்களை கூப்பிட்டு கையெழுத்து போடுவாங்க, கவலைப்படாதீங்க. எப்படியோ கடன் வாங்க வச்சிரும் கும்பராசிக்காரங்களை. நல்லது தான், கடன் நல்லது மாதிரி கடன் நல்லது தான். ஏன்னா ஆரோக்கியத்தை அஃபெக்ட் பண்ணாமல் இருக்கிற வரைக்கும் நல்ல விஷயம்தான். ஸோ குதூகலமாக இருக்கக்கூடிய வருடமாக இந்த வருடம் இனிதே பிறக்க காத்திருக்கிறது கும்பராசி நேயர்களுக்கு.